இன்னைக்கு எப்படியாவது அவளை மீட் பண்ணி சாரி கேட்கணுமே. என்ன பண்றது? என்ன அப்சரா? நான் கேட்க சொன்ன விஷயம். கேட்குறேன்டி, சும்மா சும்மா அதையே பேசாத. நான் கேட்பேன்னு சொன்னா கேட்பேன். அப்சரா பேசிட்டு இருந்தால அந்த பையன். பீட்டர் பத்தியா கேக்குற? ஆமா, அவனை பத்தி தான். நித்யா, எப்படி கோவப்படுற? நான் என்ன தப்பா கேட்டேன்? அவ பேசும்போது நீங்க பேசுற மாதிரியே எனக்கு இருக்கும். அதனால தான் எனக்கு வருந்து சிரிப்பு. வலிக்குது. அவன் வேற யாரும் இல்ல, பீட்டர் தான். எனக்கு புரியுது, தப்பு தான். ஆனா இந்த ரீசனுக்காகலாம் அவன் கெட்டவன் சொல்ல முடியாதுல்ல. வேற எந்த ரீசனுக்காக அவனை கெட்டவன்னு சொல்லுவ? அப்படி இல்லடி, அவன் வண்டி விட்டு ஏத்திட்டான்னா புரியுது நீ சொல்றது. ஆனா அவன் உங்ககிட்ட சாரி கேட்கலையா? இல்ல நீங்க அதுக்கப்புறம் அவன் கிட்ட எதுவும் பேசலையா? ஏன் பேசல? எங்க அப்பா அவனை கூப்பிட்டு பேசினாரு. அந்த திமுரு பிடிச்சவன் பண்ண வேலை. 12 வருடங்கள் ரத்த போக்கில் இருந்த பெண் தன்னுடைய நம்பிக்கையினால் ஆண்டவருடைய அனுமதியின்றி அவருடைய குணமளிக்கும் ஆற்றலை பெற்றார். நானும் என் குடும்பமும் எப்பொழுதும் இஸ்ராயலின் கடவுளுக்கு பணி செய்வோம் என்று கடவுளோடு என்றும் இணைந்திருந்தான். அதை வைக்கின்றவர்கள் எந்த காலகட்டத்திலும் ஆண்டவரை விட்டு விலக. அப்பா, என்னம்மா ப்ரேயர் பண்ணும்போது சைலண்டாரு? யாரு வந்திருக்கான்னு பாருங்க. ப்ரேயர் முடியட்டும், பேசிக்கலாம். மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளரச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். அதுவும் அங்க வந்துட்டு இருக்கான், கிட்ட வரட்டும், என்னன்னு கேக்குறேன். பீட்டர். என்ன அங்கிள்? பைக்ல போகும்போது பார்த்து போக மாட்டியா? கண்ணு தெரியுமா தெரியாதா உனக்கு? அங்கிள், தேவையில்லாம பேசாதீங்க. கண்ணு முன்னு தெரியாம பைக்க ஓட்டிட்டு வந்து எங்க 4 பேர் மேலயும் இடிச்சிட்டு என்ன தெனாவிட்டா பேசிட்டு இருக்க நீ? உங்க அப்பாட்ட சொல்றேன். ஆமா, அப்படிதான் இடிப்பேன். இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? 4 பேரும் வழிய மறைச்சு நின்னீங்க, இடிச்சேன். எவன்கிட்ட சொல்லணுமோ போய் சொல்லு போ. ஏய், என்னடா ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்க? ஆமா, திமிராதான் பேசுவேன். உனக்கு எங்க எரியுது? Hey, you scoundrel! இங்க பாரு, பொம்பளைன்னு அமைதியா இருக்கேன். இன்னொரு வார்த்தை பேசுனா கொளுத்த துருக்கி எடுத்துருவேன். பெருச்சாலி மாதிரி இருந்துகிட்டு பேசுற பேச்சு. என்னடா என்ன கழுத்தை திருக்குவியா? எங்க திருகு பார்க்கலாம். சோஃபிமா, நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். சின்ன பசங்க இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட வேண்டாம். பாத்துக்க, இதான் உன் லட்சணம். இதுல இடிச்சிட்டான் புடிச்சிட்டான்னு வேற. போங்க வெளியே விட்டு. டேய், நீ என்கிட்ட செத்தடா மகனே. ஏய், ஏய் குட்டி சாத்தான், மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கி எரிஞ்சு தூக்கி போட்டுருவேன். மரியாதையா தள்ளி நில்லு. Sophia, Mommy, I'm not going to leave this fellow. I will punch him to death. நீ தள்ளி வா சோஃபியா, அப்பா பாத்துக்குவாங்க. முதல்ல உன் குடும்பத்துக்கு நல்லதை சொல்லி வளர்த்து வை, அப்புறம் ஊராம் விட்டு பிள்ளையெல்லாம் உபதேசம் பண்ணி திருத்தலாம். டேவிட் பயலே. என்னடி சொன்ன? இப்போ என்ன சொன்ன? என்னடா, உங்க அப்பா பேரு டேவிட் தானே? அதனாலதான் டேவிட் புள்ளன்ன. இல்லன்னா சொல்லிடு, ஊர் ஃபுல்லா சொல்லிடலாம் நீ டேவிடோட புள்ளையே இல்லைன்னு. உங்க எல்லாரையும் ஆளை கூட்டிட்டு வந்து ஊரு தெரியாம ஆக்குறேன் பாருங்க. ஆக்குவடா ஆக்குவ, அதுக்குள்ள போலீஸ் உன்னை புடிச்சு ஜெயில போடுவாங்க, பாக்குறியா? என்னங்க, விடுங்க. இந்த மாதிரி தேர்ட் ரேட்டட் பீப்புள் கூட பேசினா சண்டை பெருசாகிட்டே தான் போகும். ஸோ நம்ம இங்கிருந்து கிளம்பலாம். இவன் எப்படியோ போயிட்டு போறான். இவனை கர்த்தர் பார்த்துப்பாங்க. ஹே ஹே,
போங்கயா போங்க, பயந்து ஓட பாக்குறீங்களா? டே உன்ன சமந்தா விடு, பொறுக்கி பையன்கிட்ட பேச வேண்டாம். கிளம்பலாம் வாங்க, நான் இங்க இருந்து போறேன். சமந்தா வா கிளம்பலாம். இவன்கிட்டலாம் பேசி பிரயோஜனம் இல்ல. எங்க பார்க்கணுமோ அங்க பாத்துக்கலாம். இதுவே உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட தேர்ட் செமஸ்டர் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனல் செமஸ்டரில் இருக்கீங்க. ஸோ இந்த செமஸ்டருக்கு நீங்கள் கொஞ்ச நாள் காலேஜ் வர மாதிரி இருக்கும், கொஞ்ச நாள் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யார் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்க, எங்கே இன்டர்ன்ஷிப் போக போகிறீங்கன்னு எனக்கு முன்னாடியே சொல்லணும். லாஸ்ட் மினிட்ல எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ப்ராஜெக்ட் எல்லோரும் ஒழுங்காக பண்ணணும். யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்கி பண்ண மாதிரி இருக்கக்கூடாது. நெட்டில் இருந்து பார்த்து பண்ணக்கூடாது. ஏதாவது நான் கண்டுபிடிச்சேன்னா உங்களுக்கு மார்க்கே கிடையாது, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓ காட், அதுக்குள்ளே பெல் அடிச்சிருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் நான் அசைன்மெண்ட் கொடுக்க போகிறேன். நெக்ஸ்ட் வீக் ஒரு நாள் மட்டும் காலேஜ் இருக்கும். மோஸ்ட்லி ஃப்ரைடேல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே எல்லாரும் அசைன்மெண்ட்டை முடிச்சு கொண்டு வந்து எனக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணாதவங்களுக்கு உங்கள் ப்ராஜெக்டில் -10 மார்க்ஸ், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மேம், அசைன்மெண்ட்லாம் வேணாம் மேம், ப்ளீஸ். ஆமா மேம், வேண்டாம் மேம். வேண்டாமா? வேண்டான்னு சொல்கிறவளுங்கெல்லாம் லெட்டர் எழுதி கொடுங்க. எங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் வேண்டாம், ப்ராஜெக்ட் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், மார்க்கும் வேண்டான்னு. ஐயோ மேம், அப்படிலாம் எதுவும் இல்லை, நாங்கள் எழுதிட்டு வந்துடுவோம். குட். டாபிக்கே சொல்லவே இல்லை. எழுதிட்டு வாங்கன்னா எதை எழுதிட்டு வரணும்? நான் நடத்துகிற 2 சப்ஜெக்ட்ல இருந்துமே உங்களுக்கு அசைன்மெண்ட் இருக்குது. எக்கனாமிக்ஸில் லா ஆஃப் எக்கனாமிக்ஸ் அட்லீஸ்ட் 20 பக்கமாவது இருக்கணும். அப்புறம் நான் நடத்துகிற பிஸ்னஸில் நீங்கள் கம்பெனி பற்றி ஃபுல்லாக எழுதணும். அது ஒரு 25 பக்கமாவது இருக்கணும். ஷேர்ஸ், ட்ரேடிங்னு எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கணும். மேம் போங்க, நீங்க நிறைய சொல்றீங்க. எப்படி அவ்வளோ எழுதிட்டு வர முடியும்? 20-25 பக்கம் எழுத முடியலன்னா 40 பக்கம் 45 பக்கம் எழுதுறீங்களா? ஐயோ மேம், வேண்டாம். நாங்க 20-25 பக்கமே எழுதிட்டு வரோம். ருக்மணி, மேம பாரடி, ரொம்ப மோசம். ஆமாடி பாமா, என்ன பண்றது? அங்க என்ன பேச்சு? இங்க நான் பேசிட்டு இருக்கேன், அங்க என்ன பேச்சு உங்களுக்கு? பெல் அடிச்சது, கிளம்ப வேண்டியதானே. சமந்தா, என்ன சொன்ன இப்போ? நான் என்ன மேம் சொன்னேன்? ஏதோ பெல்லு அது இதுன்னு காதுல கேட்டுச்சு. அதான் மேம், நீங்களே சொல்லிட்டீங்களே, பெல் அடிச்சிருச்சு. இதுங்கெல்லாம் எங்க உருப்பட போகுதுங்க? சி. அதான் மேம், அவ்வளோதான். அப்படி துப்பிட்டு கிளம்பிருங்க. நான்சென்ஸ். அவ்வளோ காமெடிலாம் இல்லை. பாமா, ருக்மணி, என்ன மேமே கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்களா நீங்க? மேம், நான் வார்னிங் கொடுத்துட்டேன் மேம். இனிமே அப்படி பண்ண மாட்டாங்க. நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. ஹே, சி. ஏக்கு அப்புறம் பி வரும், சி இல்லை, சி. ஓ காட், ஓ காட், ஓ காட், இனிமே இந்த கிளாஸ்ல இருக்கவே மாட்டேன். டிக் டிக் 1, டிக் டிக் 2, கெட் லாஸ்ட். டிக் டிக் 3. அம்மாடி, ஒரு வழியா கிளம்பிட்டாங்கடி. சூப்பர் சமந்தா. ஏண்டி இப்படிலாம் பண்ற? நான் எல்லாருக்கும் நல்லது மட்டும்தான் பண்ணுவேன். அதான் சமந்தா. ஹே நித்யா, சமந்தா, நமக்கு தான் 3rd செம் முடிஞ்சிருச்சுல. இது நமக்கு ஃபைனல் செமஸ்டர். மோஸ்ட்லி ப்ராஜெக்ட் அதுலேயே முடிஞ்சிடும். நம்ம எல்லாம் சேர்ந்து வெளியே போகலாமா? ஆமாடி, போகலாம். என்ன சொல்ற நித்யா, போலாமா? பாமா, ருக்மணி, நான் வீட்டில் கேட்டு மெசேஜ் பண்ணுறேன்டி. சரிடி, பொறுமையாக சொல்லு. ஓகேடி.